லாஸ்ட். அங்கே தான் நீங்கள் உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க. தே ஃபீல் லைக் சுப்பீரியர். she got reacted. She is reacting to my words. She is getting hurt. There she win. There that person, that particular person who wins. So பேசிக்காக அவங்களோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் வெளியில் கொட்டுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அமைதியான பர்சன் கிட்ட போய் உட்காரும்போது உங்கள் மனசு அமைதியாகும். ஒரு குழந்தைங்க கிட்ட போய் உட்காரும்போது நீங்கள் ஒரு குழந்தையாகவே மாறிடுவீங்க. அதுக்கிட்ட அப்படி ஜாலியாக பேசுவீங்க, ஃபன்னாக இருப்பீங்க, விளையாடுவீங்க. நீங்கள் ரொம்ப லைட்டாக இருப்பீங்க, லைட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. அப்போது அந்த குழந்தையோட எனர்ஜி அதுதான். ஆனால் இன்னொரு பர்சன் அப்படியே அஜிடேட்டடாக கத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அடிக்க வந்துட்டு ஃப்யூரியஸாக இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் தேர் எனர்ஜி, இட்ஸ் நாட் யோர்ஸ். ஸோ இப்படி எனர்ஜி மிரர் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படி தான் ட்ராக் பண்ண முடியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒன்றும் புத்தர் வாழ்க்கை வாழலை இல்லையா. நம்ம எனர்ஜியை ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்கவே முடிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அப்படி தான். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே கிராட்டிடியூடோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்குது என்னோடய மார்னிங். அதுக்கப்புறம் போக போக நான் சந்திக்கிற ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? சிம்பிள். அக்செப்ட் பண்ணிக்கணும். சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் உங்கள் எனர்ஜி எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்படி போகுது வெளியில் அப்படின்னா தாட்ஸு வழியாகவும் நீங்கள் ரியாக்ஷன் வழியாகவும் போயிட்டுருக்கு. ஸோ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம ரியாக்ட் பண்ணுறதுல தான் மோஸ்ட்லி நம்ம எனர்ஜி லீக்கேஜ் ஆகும். சரியா? இப்போ இந்த சுச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஹவு வி டேக் அவர் எனர்ஜி பேக் டு அஸ். இப்போது அந்த இன்சிடெண்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது கூட நம்ம மைண்டு எதுவும்